சொல்லுங்கண்ணே சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் வருது நம்ம இமான் அண்ணாச்சி தான். அவருக்கு என்ன இருக்குன்னா, குடும்பத்தோட விபத்தில் சிக்கிய இமான் அண்ணாச்சி அவரே வெளியிட்ட பரபரப்பு தகவல். என்னங்க சொல்கிறீங்க? அவருக்கு இப்படி ஒரு இதுவா? வாங்க என்னன்னு சொல்லி பார்க்கலாம். சின்னத்திரை மூலம் ஃபேமஸ் ஆகி வெள்ளித்திரையில் 100க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ள இமான் அண்ணாச்சி விபத்தில் சிக்கிய தகவலை அவரே பகிர்ந்து கொண்டுள்ளார். விஜயகாந்த் போல ஆக நினைத்த இமான் அண்ணாச்சி சினிமாவில் கதாநாயகன் ஆக வேண்டும் என்கிற எண்ணத்தில் சொந்த ஊரில் இருந்து சென்னைக்கு வருபவர்கள் ஏராளம். அந்த வகையில் விஜயகாந்த் போல் இருக்கிறாயே என சொந்த பந்தங்கள் சொல்லியதால் நானும் நடிகனாகி தீருவேன் என சொந்த ஊரில் இருந்து சென்னை வந்த இமான் அண்ணாச்சிக்கு ஹீரோ வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றாலும் ஒரு சில படங்களில் சிறு சிறு வேடத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக அதிகம் கஷ்டப்பட்ட இவர் தள்ளுவண்டியில் காய்கறிகள் விற்று கொண்டே சினிமாவிலும் முயற்சி செய்தார். 2006ஆம் ஆண்டு வெளியான சென்னை காதல் மற்றும் வேட்டைக்காரன் ஆகிய படங்களில் தலை காட்டிய இமான் அண்ணாச்சி அதன் பின்னர் கோலங்கள் சீரியலில் அன்வர் என்கிற கதாபாத்திரத்தில் நடித்தார். இந்த சீரியல் வாய்ப்பு இவருக்கு அடுத்தடுத்த படங்களில் நடிக்க காரணமாக அமைந்தது. அங்காடி தெரு, பானா காத்தாடி, கோ, பாகன், மிரட்டல், மரியான் என பல படங்களில் காமெடி வேடங்களை ஏற்று நடித்தார். அதே போல சின்னத்திரையில் சொல்லுங்கண்ணே சொல்லுங்க மற்றும் குட்டிஸ் சுட்டீஸ் நிகழ்ச்சியில் குழந்தைகளுடன் இவர் சேர்ந்து செய்யும் அட்ராசிட்டி இவருக்கென தனி ரசிகர்கள் கூட்டத்தையும் பெற்றுத்தந்தது. தற்போது ஒரு படத்தில் நடிக்க 20 முதல் 25 லட்சம் வரை இவர் சம்பளம் பெறும் காமெடி நடிகராக இருக்கும் இமான் அண்ணாச்சி விபத்தில் சிக்கியுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையிலிருந்து நெல்லைக்கு செல்லும் புறவழிச்சாலையில் இமான் அண்ணாச்சிக்கு குடும்பத்துடன் காரில் சென்றபோது ஒரு மாடு சாலையில் குறுக்கே வந்திருக்கிறது. அப்போது கார் நிலை தடுமாறிய அந்த மாடு மீது மோதி விபத்து சிக்கியிருக்கிறது. இதில் அதிர்ஷ்டவசமாக இமான் அண்ணாச்சி மற்றும் அவருடைய குடும்பத்தினர் பெரிதாக எந்த ஒரு பாதிப்புமின்றி உயிர் தப்பியிருக்கிறார்கள். இந்த தகவலை இமான் அண்ணாச்சியே தனது இன்ஸ்டா பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். அதுபோல் மாடுகளால் நடக்கும் விபத்தை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுள்ளார். உண்மைதாங்க, இந்த மாடுகளால் ரொம்ப பெரிய கஷ்டம்தாங்க. நானுமே என்னோடய நேட்டிவ்க்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பைபாஸில் போகிறதுக்குள்ளே ஐயோ அப்பா ரொம்ப நொந்துருவேங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா மாடு சரக்குன்னு குறுக்க வந்துடுதுங்க. மாடுகளாக இருக்கட்டும், நாய்களாக இருக்கட்டும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த ஒரு விஷயங்களில் ஸோ இதுக்கு அரசு ஒரு உரிய நடவடிக்கை எடுத்தால் இந்த மாதிரி விபத்துக்களெல்லாம் தடுக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய கருத்து. ஸோ அவர் எந்த ஒரு விபத்துலேயும் சிக்காமல் நல்லபடியாக இப்போ உயிர் படைச்சு வந்ததுக்கு அவருக்கு நம்ம எல்லாருமே கடவுளை வேண்டிக்கலாம். அவர் பண்ணுற ஒரு நல்ல சில காமெடிகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தொடர்ந்து கிடைக்கிறதுக்கு நம்ம அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஸோ மேலும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம சினி ஜங்ஷன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.